தொடர் மழை வெள்ளத்தால் வாகனங்கள் பழுதடைந்தது தொடர்பாக வாகன ஓட்டிகள், பழுது நீக்குவோர் மற்றும் உதிரிபாக விற்பனையாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அசோக்நகர்லேருந்து வந்திருக்கேங்க. வெள்ளத்தினால சுத்தமாக பாதிச்சிருச்சு. வண்டி ஃபுல்லாக தண்ணி போய் உள்ள இன்ஜின் ஃபுல்லாக இதாகிருச்சு. இன்ஜினை பிரித்து வேலாக்கணும்னா குறைஞ்ச 1500 ரூபா கேட்குறாங்க. எல்லாம் போயிருச்சு, ஃபுல்லாக ஊறிடுச்சு. எல்லாம் கார்பரேட்டர்லாம் கழட்டி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளத்தினால அவ்வளோ பாதிப்பு. வெள்ளம் வந்து யாரும் சொல்லவே இல்லை, இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. திடீர்னு வெள்ளம் வீட்டில் பூந்ததுனால வண்டி வெளியில் எடுக்க முடியல. நாங்கள் மட்டும்தான் வெளியில் போக முடிஞ்சிச்சு. நான் பெரம்பூர்லேருந்து வரேன். ஆக்சுவலி வண்டி அங்கே மழைனால எல்லாமே வந்துடுச்சு, தண்ணி ஃபுல்லாக போயிடுச்சு. அந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்கனால வந்துடுச்சு. அதனால் வண்டி என்னென்னா ஃபுல்லாக மூழ்கி போயிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா வண்டியும், அம்மா வண்டி, என் வண்டி எல்லாம் போயிடுச்சு. இங்கே தான் மெக்கானிக்கல் விட்டுருக்கோம். மெக்கானிக்கல் விடுறதுக்கு இன்ஜின் ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா செலவாகும், வண்டி ஃபுல்லாக வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் மழைக்கு வந்து நிறைய வெள்ளம்லாம் வந்ததுனால இன்ஜின்லாம் நிறைய தண்ணி போயிருந்துருக்கு. இதனால பிரச்சனை என்னென்னாக்கா வால்வு, கேம் ஷாஃப்ட்டு, ஹெட்டு, போர் இதெல்லாம் நிறைய எல்லா இன்ஜின் டோட்டலாக ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகிருக்கு. தண்ணி ரொம்ப மூழ்கி இருக்கனால ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. இதனால் செலவு வந்து வண்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா 4000ரூவா 5000ரூவா செலவு வருது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மி முடியுமோ பண்ணிட்டு இருக்கோம். நான் டிரைவரு. நான் வந்து போஸ்டர் காலனில் இருக்கேன். என்னோடய பைக்கை நான் விட்டேன். அங்கேருந்து காசி தேட்டர்லேருந்து வர தண்ணி வந்து ஃபுல்லாக முழுகிடுச்சு. நான் ஸ்பேரு வாங்கலாம்னு சொல்லிட்டு புதுப்பேட்டைக்கு வந்திருக்கேன். ஆனால் என்னோடய இந்த ஸ்பேரோட ரேட்டு வந்து 2000ரூவா சொல்கிறாங்க. நாங்கள் கஷ்டப்படுறோம், ஆனால் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. இவங்க சொல்கிற ரேட்டெல்லாம் கேட்டால் எங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால் அரசு தான் எதனா சொல்லிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா பைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் வே ஸ்க்ளட்ச் போயிடுச்சு, சீட்லாம் மக்கிடுச்சு, எல்லாம் நிறையா ஃபால்ட் ஆகிடுச்சு இந்த பைக்கில். இப்போ பார்த்தீங்கன்னா இது செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா 4500 ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து ஏர் ஃபில்டர் மாற்றி ஆகணும், ஆயில் மாற்றி ஆகணும், ப்ளக் மாற்றி ஆகணும், இன்ஜினில் பேரிங்லாம் மாற்றி ஆகணும். சப்போஸ் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா பீரியடுக்காக ஒரு 2 days 3 daysக்குள்ளேயே கண்டிப்பாக ஒரு ரெகுலர் இன்ட்ரோவில் மாற்றி நிலமை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா என்ன தான் ஆயில் மாற்றினாலும் உள்ளே இன்ஜினில் கண்டிப்பாக ஆயில் இருக்கும், அது கூட எண்ணெயும் இருக்கும், அது கூட வாட்டரும் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நம்ம 2 வாட்டி 3 வாட்டி மாற்றினா தான் அந்த வாட்டர்லாம் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ண முடியும். அதெல்லாம் யூஸ்வலாக ஒரு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஆகுதுன்னா, இந்த மலையால் பார்த்தீங்கன்னா இந்த 1 மாதம் 2 மாதத்துலேயும் கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 5000 to 7000 செலவு கண்டிப்பாக இருக்குது நார்மல் வண்டிக்கு.